டைரக்டர் செல்வமணிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ப்ராஜெக்ட். இதுல வந்து டோட்டலா ஒரு 7 எபிசோட் வச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா வெப் சீரிஸ் தானே அப்படின்னு ஒரு 3rd 4th எபிசோடுக்கு மேல இந்த ட்விஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த வந்து சேர்த்திருக்கலாம். பட் இவரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அவ்வளவு நிறைய வச்சிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் சீன் ஆஃப் த வெப் சீரிஸ்ல கூட அந்த சஸ்பென்ஸை வந்து செம்மையா மெயின்டைன் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருக்காரு. ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து டைரக்ஷனா பண்ணியிருக்காரு. அவரோட ஃபியூச்சருக்கு வாழ்த்துக்கள். இந்த சீரிஸ்ல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வெப் சீரிஸ். வெப் சீரிஸ்னாலே ரொம்பவே ஸ்லோவா தான் போகும். அதுவும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து சீன்ஸ் வச்சதுனால எவன் தாண்டா கொண்டது, யார் தாண்டா அது, நமக்குன்னு ஒரு அந்த ஹைப் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்லோவா போறதுனால நமக்கு கொஞ்சம் பொறுமை வந்து நிறைய கண்டிப்பா தேவைப்படும். ஒரு சில இடத்துல சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை வந்து அவ்வளவா வந்து நம்ம பொருட்படுத்த தேவையில்லை இந்த ஸ்கிரீன் பிளேல அப்படின்னு தோணுது. ஆக மொத்தத்தில் இது யாருக்கான வெப் சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு A-rated வெப் சீரிஸ். என்ன இருந்தாலும் அங்கங்க ஒரு ப்ரொஃபைனிட்டி லாங்குவேஜ் இஷ்யூஸ் வந்திருந்தாலும் இது ஒரு மெச்சூர் 16+ ஆடியன்ஸ் பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குற்றம் புரிந்தவன் தமிழ்ல வந்திருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். இது சோனில ஓடிடில ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த சீரிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. ஓவராலா இந்த குற்றம் புரிந்தவன் ஒரு தரமான வெப் சீரிஸ்.